ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டியான மட்டன் கிரேவி வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் மட்டன் கிரேவி வீட்டில் எப்படி செய்யலான்னு காமிக்க போகிறேங்க. இன்றைக்கி 1 கிலோ அளவில் மட்டன் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு வானல் வச்சுக்கலாங்க. இதில் தேவையான அளவுக்கு ஒரு 100 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் 250 கிராம் சின்ன வெங்காயம் ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃப்ளேவருக்காக அதாவது கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நான் கொஞ்சோண்டு கல்பாசி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கல்பாசியோட ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா 2 தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 வரமிளகாய், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, இது எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அந்த டைமில் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த கேப்பில் நம்ம அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டாச்சுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதையுமே நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாடை வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ஃபைன் பேஸ்ட்டையும் அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணி இதையுமே நல்லா ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகிற மாதிரி விட்டுக்கலாங்க. இந்த கேப்பில் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கறி மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையுமே இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலா நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. இப்போ நான் 1 கிலோ அளவில் மட்டன் எடுத்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மட்டனையுமே இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மட்டனும் மசாலாவும் நல்லா பிடிச்சு வேகிற மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மட்டனில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும். இந்த மட்டன் கறி எல்லாமே ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் தேங்காயும் ஒரு 4-5 முந்திரியும் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. முந்திரி வேணா சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மட்டன் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரியும் தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மட்டன் வேக வேண்டியது இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் சேர்த்து நல்லா இது பிடிச்சி வேகிற மாதிரி விட்டுருங்க. மட்டன் முழுசாக வேகிற வரைக்கும் இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து விட்டுருங்க. அவ்வளோதான். மறுபடியும் தண்ணி சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்களவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. மட்டனும் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ மல்லித்தலை தூவி இறங்குனா கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.